குட் மார்னிங் கைஸ். 2 நாள் கண்டென்ட்டை சேர்த்து இன்னைக்கு ஒரே vlogல பார்க்க போறீங்க. என்ன ஆச்சு, ஏன் நேற்று கண்டென்ட் போஸ்ட் பண்ணலன்றதை உள்ள சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் வழக்கம் போல் வாக்கிங் பண்ணுறக்காண்டி வாக்கிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். வாக்கிங் ஸ்பாட் ரீச் ஆகிட்டு வழக்கம் போல் வாக்கிங் பண்ணுறேன்னா இல்லையோ பட் பாட்டு கேட்குற மேண்டிட்டரி. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு 2வது நாள் குக்கிங்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கொஞ்சம் பிரேக்கப் ஆயிடுச்சு கைஸ். அதனால கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கான். பட் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே வைக்கல. அப்புறம் எனக்கு ஒரு ஹின்னஸ் ரெக்கார்டு கொடுக்கலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஷ் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை 1 மாதத்துக்கு மேலே சேர்த்து அப்படியே வச்சிருக்கேன். மடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்தோட உச்சக்கட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அதை அள்ளி போட்டு அதை மடிச்சு முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் இன்றைக்காக நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற வேலையை நினச்சாலே டென்ஷனாக இருக்குது கைஸ். பட் வேறு வழி இல்லை, ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கெட்டப் மாற்றிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். வேலை போயிட்டே இருந்த கேப்பில் வெளில பார்த்தா சடன்னு சத்தம். என்னென்னு பார்த்தா அருமையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு எதையாவது குடிச்சே ஆகணும். அதனால் குடிக்கிறக்காண்டி பாலை ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன். இதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுனால ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதனால அதுக்கு ரெடி ஆகிட்டு உட்காந்துருந்தேன். தென் ஒரு ட்ரேடை போட்டு வச்சுட்டு ஒரு ஃப்ரீ செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு மணியை பார்த்தா நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. பட் இன்னும் அந்த ட்ரேடுக்கு டிபி போன மாதிரி தெரியல. ஆனால் இங்கே நான் ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன் கேஸ். அவ்வளோதான், இதோட ஃபர்ஸ்ட் டே இங்கே முடிஞ்சு போச்சு. இது 2வது நாள் காலையில் நடந்த சம்பவம். இது ஆக்சுவலி நேற்று எடுத்தது. என்ன அப்படின்னா, காலையில் கண் முழிச்சு பார்த்தேன். கண்ணை மட்டும் தான் கேஸ் முழிச்சு பார்த்தேன். எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஃபீவர். அதனால இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, லீவ் விட்டுலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு ரெஸ்ட்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்க நேரத்தில் பார்த்தா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் வேறு வந்து தொலைச்சிச்சு. சரி, நான் அதை போய் வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன். ரோட்டில் போய் நின்று ஃப்ளிப்கார்ட் ஆர்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அப்படியே விட்டுருவேனா? நோ, அதை பிரித்து பார்க்குற கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? அதனால பிரித்து பார்த்தேன். 2 பேக்கெட் ஆர்டர் போட்டிருந்தேன் கேஸ். பேசிக்கலி 2 பேக்கெட்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன் A4 ஷீட் போஸ்டர்ஸை பிரித்து பார்த்தேன். அதை பிரித்து பார்த்தா உள்ளே வந்து பார்க்குறதுக்கு இனிஷியலி நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ரோட்டில் கலவு கோழி குஞ்சுலாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கலராக இருக்குது கைஸ் ஃபுல்லாக. இன்னொன்று என்னென்னா, எனக்கு 14 கொடுப்பேன்னு சொல்லிட்டு வெறும் 7 மட்டும் தான் கைஸ் கொடுத்துருக்கானுங்க. நல்லா ஏமாற்றிட்டானுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, கசங்கி இருக்குது. கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மடங்கி இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி செவத்தில் ஓட்டினா நல்லாவே இருக்காது லிட்ரலி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ் இது ஆர்டர் போட்டதில்ல. அதனால இது ரிட்டனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் 2வது இன்னொன்று இருக்குது தெரியுமா, போஸ்டர்ஸ். அதை பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். இது பிரிச்சா இது ஆக்சுவலி த மோஸ்ட் ஒர்த்தபிள் கைஸ். அவ்வளோ பெர்ஃபெக்டான பேக்கிங்கு. எந்த அளவுக்கு பேக்கிங்னா, அந்த பிரிக்கிறதுக்கே ஒரு 10 பேரை கூட்டு வரணும் போல. பேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கும் பஞ்சமே இல்லை கைஸ். சும்மா குவாலிட்டி பக்கா சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ 6 போஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ப்ராமிஸ் பண்ண மாதிரி 6 போஸ்டர்ஸுமே அனுப்பி வச்சிட்டானுங்க. பர்ஃபெக்ட். தென் ஈவினிங் ஆகி விட்டது. ஈவினிங் ஆனவுடனே நமக்கு ட்ரேட் பண்ணுற டைம் ஆயிடுச்சா. லீவ் விட்டாலும் ட்ரேட் பண்ணுறதை மிஸ் பண்ணவே கூடாது. அதனால் அசம்பிள் ஆகிட்டு உட்காந்து பார்த்தேன். பட் இன்னைக்கு ஒன்றும் ட்ரேட் எதுவும் பெருசாக தெரியல கைஸ். மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை. அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃப்ரீ செக்ஷன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் நைட் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மூச்சை கொடுத்து கத்துன்னு கத்தி பேசி முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு 10-11 மணிக்கு ஆகி போச்சு. ஃபேஸை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், செம்ம டயர்டு, செம்ம ஃபீவர். இந்த ஃபீவர் மற்றும் இருமலுக்கு ஒரு வழியே இல்லை நினச்சிட்டு இருந்தப்போ இந்த சிறப்பை கூடி சரியாக போயின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இதை நானும் ஒரு மூடி குடிக்க சொன்னாங்க. பட் 2 மூடியாக குடிச்சிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. குட் நைட்.